மாணவர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த காணொளியில் நாம் மின்னணு பணம் செலுத்தல் முறைகள் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். கடந்த வகுப்பில் உங்களுக்கு கடன் அட்டை, பற்று அட்டை, சேமிக்கப்பட்ட மதிப்பு அட்டை, அதுபோல் எலக்ட்ரானிக் அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர், மின்னணு கணக்கு பரிமாற்றம், இதில் இசிஎஸ், EFT எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ், நெஃப்ட் அன்னு சொல்லக்கூடியது, RTGS ரியல் டைம் கிராஸ் சர்வீஸ் போன்றவற்றையெல்லாம் கடந்த வகுப்புகளில், கடந்த காணொளியில் நாம் பார்த்தோம். இந்த காணொளியில் மின்னணு பணம் செலுத்தும் முறைகள், அதாவது மின்னணு பணம், மின்பணம் என்றும் குறிப்பிடலாம், கேஷ். மின்பணம் என்பது மின்னணு தரவு வடிவில் உள்ள பணம். அதாவது பணம் என்பது, பணத்தினுடைய மதிப்பு என்பது இங்கு தரவுகளாக இருக்கும். இந்த தரவானது குறியாக்கம் செய்யப்பட்ட எண்களின் வரிசைகளாக இருக்கும். இந்த தரவு என்பது எப்படி இருக்கும்? குறியாக்கம் செய்யப்பட்ட எண்களின் வரிசை. அப்போ அந்த குறியாக்கம் செய்யப்பட்ட அந்த எண்களின் வரிசை இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ரொக்க மதிப்பை குறிக்கும். இந்த தொடர் எண்களை பயன்படுத்தி நாம் அந்த நாணயங்களினுடைய மதிப்பை கொண்டு அதற்குரிய பரிவர்த்தனையில் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் முதலில் மறையீட்டு நாணயம். மறையீட்டு நாணயம் என்பது குறியாக்க நெறிமுறையை பயன்படுத்தி பண மதிப்பு மாற்றத்தின் ஊடகமாக வேலை செய்ய வடிவமைக்கப்பட்ட தனித்துவமான மெய்நிகர் சொத்து ஆகும். மறையீட்டு நாணயம் என்பது என்னென்னா, நாம் ரொக்க பரிமாற்றத்துக்கு பயன்படுத்துகின்ற, அதாவது அந்த ரொக்கத்திற்கு மாற்றாக பயன்படுத்துகின்ற ஒரு பண மதிப்பு, இதுதான் மறையீட்டு நாணயம் என்று குறிப்பிடுகிறோம். இது மின்னணு வடிவில் இருக்கும், அதுதான் எலக்ட்ரானிக்கலாக இருக்கும். இந்த மறையீட்டு நாணயங்கள் மின் ரொக்கம், மாற்று நாணயங்கள் அல்லது மெய்நிகர் நாணயங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. எலக்ட்ரானிக் கேஷ், ஆல்ட் காயின்ஸ், ஆல்டர்னேட்டிவ் கேஷ், விர்ச்சுவல் கேஷ், விர்ச்சுவல் காயின்ஸ் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. இவை எண்ணியல் நாணயங்களின் உபத்தொகுப்பு என வகைப்படுத்தப்படுகின்றன. எண்ணியல் நாணயங்களின் உபத்தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மறையீட்டு நாணயத்தினுடைய உரிமை என்பது தனித்துவ அமைப்பு தொகுதிகளுடன் தொடர்புடையது. அதனுடைய தனித்துவ அமைப்பு தொகுதிகளுடன் தொடர்புடையது. அதாவது மறையீட்டு நாணயத்தினுடைய செயல்பாடு என்பது அகழ்தல், தொடரேடு மற்றும் பகிர்வு பதிவேடு அல்லது பேரேடு போன்ற பல தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டது தான். இது பிட் நாணயம். பிட் நாணயம் மிகவும் புகழ்பெற்ற முதல் பரவாக்கப்பட்ட மறையீட்டு நாணயமாகும். மறையீட்டு நாணயங்களில், அதாவது கிரிப்டோ கரன்சின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த கிரிப்டோ கரன்சிஸில் ஃபஸ்ட்டு அதிகமாக பாப்புலரான யூஸ் பண்ணப்பட்ட ஒரு காயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின், பிட் நாணயம். இது இந்த முறையை சத்தோஷி நகமோட்டோ அப்படின்ற புனைப்பெயர் கொண்ட ஒரு அறியப்படாத நபர் அல்லது ஒரு குழுவால் 2009 உருவாக்கப்பட்டது. பிட்காயினுடைய அறிமுகமானது 2009 நடந்திருக்கு. SHA-256 என்கிற அந்த ஒரு மறையீட்டு, அதாவது கிரிப்டோகிராஃபிக் ஆஷ் ஃபங்க்ஷனை கொண்டு செயல்படுகிறது. பிட்காயினுக்கு அப்புறம் நேம் காயின், லைட் காயின், பிட்காயின் கோல்டு போன்ற பல கிளை நாணயங்கள், ஃபோக் அப்படின்னு சொல்லுவாங்க, தோன்றின. பல மறையீட்டு நாணயங்கள் ஒரே மூலக்குறி முறையின் அடிப்படையில் இயங்குகின்றன. அதனுடைய ப்ரோக்ராமிங், அதனுடைய சோர்ஸ் கோடு ஒரே சோர்ஸ் கோடை பேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அந்த நிரலருடைய நேரம், ப்ரோக்ராமிங் டைம் டேட்டு, ப்ரோக்ராமர்ஸோட டைம் டேட்டு, அந்த பிளாக்ஸோட அந்த எக்ஸ்சேஞ்ச், தொகுதிகளின் பகிர்மானம், நம்பர் ஆஃப் காயின்ஸ், நாணயங்களோட எண்ணிக்கை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். இந்த நாணயங்களை நம்ம கிளை நாணயங்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்றோம். கிளை நாணயங்கள் என்றால் என்ன என்றால், இந்த கேள்வி, பல மறையீட்டு நாணயங்கள் ஒரே மூலக்குறி முறையின் அடிப்படையில் இயங்குகின்றன. இதில் நிரலர் நேரம், தேதி, தொகுதியின் பகிர்மானம், நாணய எண்ணிக்கை போன்ற சில அளவுருக்களில் சிறிய மாற்றங்களை மட்டுமே செய்கின்றனர். இந்த நாணயங்கள் தான் கிளை நாணயங்கள் எனப்படும் சொல்லுவாங்க. இது 2 மதிப்பெல்ல அல்லது 3 மதிப்பெல்ல கேட்கலாம். கிளை நாணயங்கள் தனியாக பிரிக்கப்படும் வரை இது மறையீட்டு நாணயங்கள் தொடரேட்டில் உள்ள ஒரு பொதுவான பரிவர்த்தனை வரலாற்றை பகிர்ந்து கொள்கின்றன.
எனவே வந்து பார்த்திங்கன்னா கிளை நாணயங்கள் என்பது ஒரே நிரல் மூலக்குறிமுறையின் அடிப்படையில் இயங்குவது தான் கிளை நாணயங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். அடுத்தது ஆல்ட் நாணயங்கள். ஆல்ட் நாணயங்கள் என்பது பிட் நாணயத்திற்கு பிறகு தோன்றியது. அதாவது பிட் நாணயத்திற்கு பிறகு தோன்றிய நாணயங்களை ஆல்ட் நாணயங்கள் என்று குறிப்பிடுகிறோம். இது 2011 தொடக்க கால ஆல்ட் நாணயங்களான லைட் காயின் மற்றும் நேம் காயின் ஆகியன வெளியிடப்பட்டன. லைட் காயின், நேம் காயின் 2011 தொடக்க கால ஆல்ட் நாணயங்களாக வெளியிடப்பட்டன. இதில் வந்து மைனர்ஸ், அதாவது அகழ்வர்கள் பிட் நாணயத்தினுடைய சிக்கல்களை சில சிக்கல்களை தீர்க்க முற்பட்டனர்கள். இதுக்கப்புறம் 2014 முதல் மோனேரோ, எத்தேரம், NXT போன்ற இரண்டாம் தலைமுறை மறையீட்டு நாணயங்கள் தோன்றின. 2011 லைட் காயின், நேம் காயின். அதுக்கப்புறம் 2014 மோனேரோ, எத்தேரம் அண்டு NXT போன்ற இரண்டாம் தலைமுறை முறையீட்டு நாணயங்கள் தோன்றிருக்கு. இதில் முதல்ல நம்ம அகழ்தல் பற்றி பார்ப்போம். ஏன்னா அகழ்தல் என்பது இந்த பரிவர்த்தனையில், மின்னணு பண பரிவர்த்தனையில் ஒரு ஸ்டெப். இது மைனிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது என்னென்னா, குறியாக்க நெறிமுறையினோட தீர்வாக புதிய நாணய அலகுகளை உருவாக்குவதற்கும் மற்றும் புதிய பரிவர்த்தனைகளை தூக்குவதற்குரிய ஒரு செயல் தான் அகழ்தல் என்பது. இந்த அகழ்தல் என்பது பார்த்திங்கன்னா அடிப்படையில் வணிகத்தினுடைய அடிப்படையில் மறையீட்டு நாணயங்களை உருவாக்குவது ICO, இனிஷியல் காயின் ஆஃபரிங். இதான் மறையீட்டு நாணயங்களை உருவாக்கக்கூடிய, அதாவது அந்த நடைமுறைகளுடன் தொடர்புடையதாக இருக்கக்கூடியது. இது பார்த்திங்கன்னா ஆரம்ப நாணய சலுகை அமைப்பின் மேம்பாட்டிற்கு தேவையான ஆரம்ப மூலதனத்தை திரட்டுவதை இலக்காக கொண்டதாகும். மறையீட்டு நாணயத்தின் ஆரம்ப மதிப்பு, அதுபோல் அதுக்கு நுகரப்படும் மின்சாரத்தினுடைய செலவு, இது மட்டுமே இருக்கும். இரண்டாம் நிலை மதிப்பு என்பது மறையீட்டு நாணயத்தினுடைய தேவையை தீர்மானிக்கிறது. அடுத்தது தொடரேடு என்பது பிளாக் செயின் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். இந்த தொழில்முறையை பயன்படுத்தி தான் இந்த எலக்ட்ரானிக் கேஷ், இந்த பண பரிமாற்றம் நிகழ்கிறது. தொடரேடு என்பது இரண்டு தரப்பினருக்கிடையே நடைபெறும் அந்த மறையீட்டு நாணயத்தினுடைய பரிமாற்றங்களை இந்த கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணி ரெண்டு பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை திறமையாகவும் மற்றும் சரிபார்க்கக்கூடிய வகையிலும் பதிவு செய்யும் ஒரு திறந்த விநியோகப்பட்ட புத்தகம். பிளாக் செயின் என்பது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த டிரான்சாக்ஷன்ஸை, அதாவது இரண்டு நபர்களுக்கிடையே ஏற்படுகின்ற இந்த கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி, மறையீட்டு நாணயத்தை பயன்படுத்தி இரண்டு நபர்களுக்கிடையே ஏற்படுகின்ற அந்த பரிவர்த்தனையை பதிவு செய்யும் ஒரு புத்தகம். இது ஒரு திறந்த விநியோகிக்கப்பட்ட புத்தகம். இது பிளாக்ஸ் எனப்படும் ஒன்றுடன் ஒன்று தொடர்ச்சியாக, அதனால தான் பிளாக் செயின் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒன்றோடு ஒன்று தொடர்ச்சியாக இணைக்கப்பட்ட ஒரு பதிவு. ஒன்றும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த செயினானது வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஒரு பிளாக்ஸாக பிரிக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு பிளாக்கும் சப் பிளாக்குகளாக அதனுடைய தொடர்ச்சியாக கிளைகளாக வளர்ந்து கொண்டே போகும். அவையும் பாதுகாக்கப்படும். இந்த கிரிப்டோகிராஃபி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவையும் பாதுகாக்கப்படும். பதிவு செய்ததும் எந்த ஒரு தொகுதியில் உள்ள தரவையும் அடுத்தடுத்த தொகுதிகளை திருத்தாமல் மாற்றி அமைக்க முடியாது. ஒரு தொகுதியை மாற்றணும்னா அதனுடைய கிளை தொகுதிகளை மாற்றாமல் அந்த தொகுதியை உங்களால் மாற்ற இயலாது. அதுவும் தொடரேடு பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே தரவு மாற்றங்களை தடுக்கும். தரவு மாற்றங்கள் அதை நம்மளால் செய்ய முடியாது. எனவே இது தரவு மாற்றங்களை தடுக்கும் திறன் கொண்டது. அடுத்தது மின்னணு பணப்பை, எலக்ட்ரானிக் வேலட்ஸ். இந்த மின்னணு பணப்பை என்பது பயனர்கள் மின்னணு பரிவர்த்தனைகளை திறன்பேசிகள் அல்லது கணினிகள் மூலம் இணையத்தில் விரைவாக மற்றும் பாதுகாப்பாக செய்ய அனுமதிக்கிறது. பாதுகாப்பாக மின்னணு பண பரிவர்த்தனைகளை நாம் செய்யலாம். ஒரு உண்மையான பணப்பை போலவே மின்னணு பணப்பையானது நம்முடைய பணத்தை தேக்கி வைத்திருக்கும், மின்னணு வடிவில் தேக்கி வைத்திருக்கும். எப்படி நம்ம பர்ஸில் பணத்தை வச்சுருக்கிறோமோ அதுபோல் எலக்ட்ரானிக்கலாக நம்மளுடைய பணத்தை தேக்கி வைத்துக் கொள்வது தான் மின்னணு பணப்பை. இது நிகழ்நிலையில் ஆன்லைனில் பொருட்களை வாங்குவதற்கு ஒரு வசதியான வழிமுறை. அதனால் இது பிரபலமாக பயன்படுத்தக்கூடியது. அதிநவீன இணைய வளர்ச்சியால் மின்னணு பணப்பையின் பயன்பாடு திறமையான பரிவர்த்தனை கருவியாக மாறியிருக்கு. இது மின்னணு பணப்பையை ஒரு பரிமாற்ற கருவியாக பயன்படுத்தும் பல மின்னணு அல்லது மின் வர்த்தக வலைதளங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த மின்னணு பணப்பை சேவைகள் தற்போது பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அவை பேபால், SBI வட்டி, பேடிஎம், ஃபோன்பே போன்றவையெல்லாம் பாப்புலரான
மின்னணு பணப்பை ஆகும், எலக்ட்ரானிக் வேலட்ஸ் ஆகும். அடுத்த காணொளியில் கைபேசி மற்றும் இணைய செலுத்தல் முறைகள் பற்றி பார்க்கலாம். நன்றி.